இந்தியால ஃபாலோ பண்ண பழைய ட்ரெடிஷன். அதாவது கத்திய வாய்க்குள்ள விட்டு ரொம்ப காலத்துல பண்ற விஷயங்கள் உலக அளவுல பாத்தீங்கன்னா, மருத்துவத்துக்கான மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. அதாவது எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆயிடுச்சு. அடால்ஃப் குஸ்மேன் அப்படின்னு சொல்றவரு இந்த மூலமா தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் இந்தியால பழங்காலத்துக்கு முன்னாடி ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப காலமா ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஸ்பிரிச்சுவலா அந்த விஷயங்களுக்காகட்டும், நிறைய விஷயங்கள் காமிக்கணும் வெளியில, ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டியும் நிறைய பீப்புள் அந்த காலத்துல ஒரு பெரிய ஸ்வாட், பெரிய கத்தியை வாய்க்குள்ள விட்டு எடுக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த விஷயங்கள் பண்றது இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரெடிஷனா இருந்துச்சு. பிரிட்டிஷ் காலத்துல என்ன பண்ணாங்க? யூரோப்புக்கு கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. பிரிட்டிஷ் அதை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கஸ் பண்ணி, சர்க்கஸ்ல ஒரு கலை காட்சிகளாகட்டும், ஒரு டிஃப்ரெண்டா பண்ற விஷயங்களாகட்டும் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இம்பாக்டை கொண்டு போயிடுச்சு. அப்படி யூரோப் ஃபுல்லா மிகப்பெரிய விஷயங்கள் பரவ ஆரம்பிச்சு. அப்படி யூரோப் ஃபுல்லா பரவிட்ட பிறகு அடால்ஃப் அப்படின்ற ஒரு டாக்டர் புதுசா டிஃப்ரெண்டா இருக்கே, எப்படி பாடிக்குள்ள ஒரு நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்காம, ஒரு மசில்ஸை பாதிக்காமையும் எப்படி உள்ள போக முடியுது அப்படின்ற மெத்தட்ல ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சார். அப்படி ரிசர்ச் பண்ணி ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா, ஒரு டியூபை இங்கிலீஷ் உள்ள போட்டோம் அப்படின்னா எண்டோஸ்கோபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்த உள்ள போட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சால்வ் பண்ண முடியுமே அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம் எண்டோஸ்கோப்பின்னு ஒரு மெத்தடை புதுசா கொண்டு வந்தாரு. இந்த எண்டோஸ்கோப்பின்ற மெத்தட்னால தான் நிறைய பீப்புளால யூஸ் பண்ண முடிஞ்சு, நிறைய பீப்புள் நல்லா இருக்காங்க த்ரோட் அந்த மாதிரி விஷயத்துக்காக. அண்ட் இந்த விஷயங்கள் பண்ணனால தான் மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு முடிஞ்சு ஜஸ்ட் பை இந்தியனோட ஒரு சில பேஸ்னால. பட் இந்த விஷயங்கள் ஆல்ரெடி இந்தியன் மெடிசன் ஆகட்டும், இந்தியன் விஷயங்கள் ஆகட்டும் ஆல்ரெடி இருக்கு. பட் அதை நம்ம மறந்துட்டோம். அந்த மறந்த விஷயத்தினால நம்ம இன்னுமே சஃபர் ஆயிட்டு இருக்கோம். பட் அந்த விஷயத்த மேல கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி திங் கம்ப்ளீட்டா எழுதி வைக்கணும். மத்தவங்க ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும். அந்த மத்தவங்க ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்தா இந்தியனோட விஷயங்கள் எல்லாமே நல்லா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி ரொம்ப வருஷம் முன்னாடி. பட் அந்த விஷயங்கள் எல்லாமே எழுதி வைக்காம இருக்கட்டும், ஒரு பாட்டி மருத்துவம் ஆகட்டும், எல்லாமே எழுதி வைக்காம ஒரு சிஸ்டமேட்டிக்கா இல்லாதனால எல்லாமே மறந்து போயிடுச்சு. அதனால எல்லாமே அழிஞ்சு போனதுனால புதுசா ஒரு வெளிநாட்டோட விஷயங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படி ஃபாலோ பண்றதுனால நிறைய டிசீஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தா மெடிக்கல் பிசினஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அட் தி எண்ட் ஆஃப் த பாயிண்ட் எல்லாருமே நம்ம நம்ம ஸ்ட்ரென்த்தை மறந்துக்கிட்டு இன்னொரு ஸ்ட்ரென்த்துக்கு நோக்கி போறோம் அப்படின்ற மாதிரி தான் மேட்ரு. பட் அந்த கடைசியில அந்த கலை கம்ப்ளீட்டா அழிஞ்சிச்சு. ஒரு சில பேர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியால. ஒரு 100 பேர் பண்ணாங்க அப்படின்னா இப்போ 2, 3 பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கலை அப்படின்னு தான் இருக்குன்னு சொல்றாங்க.